அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பு சோதனை ஜெயித்த யோசேப்பு. வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள் இருந்த அநேக குணாதிசயங்கள் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, எப்படி யோசேப்பு நம் எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை செய்தார் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சோதனை ஜெயித்த யோசேப்பு என்கிற தலைப்பிலே நாம் அந்த பகுதிகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பொதுவாக வெற்றி பாதையில் வெற்றி பெறும் நோக்கத்துடன் செல்லுகிற எவரும் தடைகளை சந்திப்பார்கள். தடைகள் இல்லாத பயணம் என்று ஒன்று இல்லை. ஒரு நல்ல நோக்கத்தை அடைய முயற்சிக்கக்கூடிய எவருமே தடைகளை தாண்டிதான் அந்த நோக்கத்தை அடைகிறதை நாம் பல கோணங்களில் பார்க்கலாம். வேதத்தில் நாம் படிக்கிற யோசேப்பினுடைய வரலாறும் இதை நமக்கு உணர்த்துகிறது. யோசேப்பு இந்த வெற்றியை எளிதாக அடைந்து விடவில்லை. அதற்கு விரோதமாய் தடையாய் வந்து நின்ற சோதனையை அவர் ஜெயித்து மேற்கொண்டுதான் அவர் உயரமான இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அதை நாம் பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கை உண்மையிலே நமக்கு ஆச்சரியமானது மாத்திரமல்ல, நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நல்ல குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. சோதனை என்கிற தமிழ் வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் காணலாம். இந்த சொல் ஆங்கிலத்திலே 3 விதங்களிலே அர்த்தப்படுத்தி சொல்லப்படுகிறது. அது இடத்திற்கு தகுந்த மாதிரி, அதை பயன்படுத்தும் அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி அதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு அது சிறப்பாக இருக்கும். ட்ரையல் அப்படிங்கிற அந்த வார்த்தை கஷ்டத்தையும் துன்பத்தையும் குறிக்கிற வார்த்தையாக அது இருக்கிறது. டெம்டேஷன், சோதனை என்பது ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மன உறுதியை சோதிப்பதற்காக பொல்லாங்கினால் சோதனையை செய்ய வருவது, அதை நாம் சந்திப்பது, அது டெம்டேஷன். டெஸ்ட் என்கிற ஆங்கில வார்த்தையை பரீட்சை அல்லது பரிசோதனை என்கிற தமிழ் வார்த்தையால் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 3மே யோசேப்பு சந்திக்கிறார். அவர் வெறும் ட்ரையல் மாத்திரம், அதாவது துன்பங்களை மாத்திரம் சந்தித்து விட்டு கடந்து போகவில்லை. பொல்லாங்கன் கொண்டு வருகிற டெம்டேஷன் சோதனையும் சந்தித்தார். அதேபோல் விசுவாச பரீட்சையை சோதிக்கக்கூடிய அநேக ஒரு சூழ்நிலைகளையும் அவர் கடந்து வருகிறார். நீங்கள் ஆதியாகமம் 39 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது யோசேப்பு திடீரென துன்பத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கிறார். அதுவரைக்கும் அப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திராதவர். தன்னுடைய வீட்டிலே செல்வ மகனாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர். இங்கே அடிமையாக விற்கப்பட்ட பிறகு அவர் முதலாக தன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழத் தொடங்குகிறார். ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் அடிமையாக. இந்த சோதனை நேரத்தில், அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சமாதானமாய் தன்னுடைய உள்ளத்தில் அதை சமாதானம் நிறைந்தவராக எதிர்கொள்ளுகிறார். அதாவது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் முறுமுறுக்காதவராய். சமாதானம் இருந்துச்சுன்னா முறுமுறுக்க மாட்டாங்க யாருமே. சமாதானம் இல்லைங்கும்போது தான் மனசில் 1008 குறைகளையும் அநேக முறுமுறுப்புகளையும் முனங்கல்களையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். மனித வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். இங்கே யோசேப்பு தான் அப்படி வந்துவிட்டதை குறித்து எந்த விதமான முறுமுறுப்பும் முணுமுணுப்பும் இல்லாதிருக்கிறதை பார்க்கும்போது அவர் அந்த ட்ரையல் அப்படிங்கிற அந்த சோதனையை தாண்டி
எப்படி அதை சந்திக்கிறார்? ஒரு நல்ல மன சமாதானமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்கிறார். நல்லா ஜெயிக்கிறாரு. அதை பற்றி அவர் கவலையே படலை. வேலையை உண்மையாக செய்கிறாரு. போத்திபாருடைய தயவை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் ஆரம்பமாகிறது. ஆனால் இப்படி நன்றாக போய்கொண்டிருக்கிற அவருடைய சரித்திரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், இன்னும் நல்லா சொல்லப்போனால் 13வது 14வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு மிகுந்த அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அழகும், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு சௌந்தரியம் நிறைந்த முகமும் அவனுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. என்ன பிரச்சனையை கொண்டு வருகிறது? அந்த போத்திபாருடைய வீட்டில் வீட்டு விசாரணைக்காரனாக தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். போத்திபாருடைய நம்பிக்கைக்குரியவராக அந்த வேலையை அவர் செய்ய தொடங்குகிறார். ஆனால் போத்திபாருடைய மனைவி, அவருடைய பார்வை இவர் மீது ஒரு இச்சை நிறைந்த பார்வையாக வெளிப்படுகிறது. எப்படியாவது யோசேப்பை தான் அடைந்து விட வேண்டும், யோசேப்போடு தவறான ஒரு வாழ்க்கையை, பாவம் வாழ்க்கையை எப்படியாவது தொடங்கிவிட வேண்டும். யோசேப்பு அதற்கு அழைத்தால் கண்டிப்பாக வந்து விடுவான் என்று அவர் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அழகாக அவர் என்ன செய்கிறார்னா முயற்சி எடுக்கிறார். அவரும் ஒரு பெண் என்பதால் அந்த முயற்சியை துணிந்து செய்கிறார். அதுவும் எஜமானுடைய மனைவி. அந்த நாட்டிலே அடிமைகளை தங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக, தங்களுடைய சொத்தாக நினைப்பார்கள். அந்த ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு? யோசேப்பு என்னுடைய அடிமை தானே, அவரை நான் என்னுடைய இச்சைக்கு நான் பயன்படுத்தி கொள்ளலாமே, இப்படி அவர் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் யோசேப்பு அவர் நினைத்தது போல தவறாகவோ இச்சையின் அடிப்படையிலேயோ நினைக்கவில்லை. எப்போதுமே பாவம் என்பது வீட்டு வாசல் கதவை எப்படி தட்டும் என்றால், தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமலே நல்ல சுபாவங்களை வெளிப்படையாக காண்பித்து உள்ளே தவறான எண்ணங்களோடு, தவறான இச்சை நிறைந்த எண்ணங்களோடு அது நம்முடைய வீட்டு வாசல் கதவை தட்டும். அதை திறந்து பார்க்கும் பட்சத்தில் நாம் அதை உணர்ந்து கொள்வோமானால், இது பாவம், இது பாவம் என்னை இழுக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளும்போது அதை ஜெயிப்பதற்கான வழி நமக்கு பிறக்கும். ஆனால் அது பாவம் என்கிற உணர்வு இல்லாத போது யாருமே பாவத்தில் விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால், யோசேப்பை சோதிக்க வந்த, அல்லது யோசேப்புக்கு இப்படிப்பட்ட பாவ சோதனையை கொடுத்த போத்திபாருடைய மனைவி 2 விதத்தில் யோசேப்பை சோதிக்கிறாள். முதல்ல வார்த்தைகளால் சோதிக்கிறார். நாம் தவறான ஒரு வாழ்க்கையை வாழலாம், பாவத்தை செய்து வாழலாம் என்று சொல்லி தினமும் அவனை அதற்கு சம்மதிக்க பண்ணிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் யோசேப்பு அதை மறுக்கிறவராகவே காணப்படுகிறார். இது நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. பாவம் ஒரு முறை மாத்திரம் நம் வாசலை தட்டி நம்மை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்துவிட்டு கடந்து போய்விடாது. திரும்பவும் திரும்பவுமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாவம் கதவை தட்டி கொண்டுதான் இருக்கும். எத்தனை முறை நாம் பாவத்திற்கு அருகில் வந்து நின்று இது பாவம் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அத்தனை முறையும் அதற்கு நோ என்று சொல்வோமானால் நிச்சயமாக நீங்களும் நானும் யோசேப்பை போல ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். யோசேப்பு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அந்த பாவ வாழ்க்கைக்கு, போத்திபாருடைய மனைவி அழைத்த அந்த பாவமான வாழ்க்கைக்கு சரி என்று சொல்லவில்லை, நோ என்று தான் சொல்லுகிறார். எப்போதுமே மனித வாழ்க்கைகள் நம்ம யோசித்து பார்த்தா சாய்ஸஸ் நிறைந்ததாக தான் இருக்குது. அதாவது தெரிந்தெடுப்பு நிறைந்ததாக தான் இருக்குது. காலையிலேருந்து இரவு போகிற வரைக்கும் நம்ம சின்ன சின்ன காரியம் தொடங்கி பெரிய காரியம் வரைக்கும் தெரிந்தெடுப்பு செய்கிறோம். சாய்ஸ் இது நம்ம கையில் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எஸ் சொல்லலாம், நோ சொல்லலாம், செய்யலாம் அல்லது செய்யாமல் இருக்கலாம். இந்த ஒரு உரிமையை கடவுள் நமக்கு சுயாதீனமாக கொடுத்திருக்கிறார். சுயாதீனமாக கொடுத்த ஆண்டவர் ஒரு மனிதன் பாவத்தினால் சோதிக்கப்படும் போது அவன் அதை வெற்றி கொள்ளுகிறானா என்று அவர் பார்க்கிறார். இங்கே ஆண்டவர்
இந்த பெண்மணியை அனுப்பாமல் இருந்திருக்கலாமே, இவர் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறாரே, இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை என்று வாசிக்கும் போது நாம் நினைத்து விடக்கூடாது. சோதனைகள் வருவதை யாருமே தடுக்க முடியாது. ஆனால் சோதனைகள் நம்மை வீழ்த்துவதை நாம் தடுக்கலாம். சோதனையில் நாம் வீழ்ந்து போவதை தடுக்கலாம். ஆண்டவர் நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு அத்தனை முறை அந்த பெண்மணி அழைத்த போதும் அவர் நோ என்றுதான் சொல்லுகிறார், சம்மதம் தெரிவிக்கவில்லை. நீங்கள் வாசித்து கொண்டே வருவீர்களானால் இது தாண்டி அவர் வெற்றி பெற்று அதோடு முடியவில்லை. ஒரு முறை என்ன செய்கிறார், அந்த போத்திப்பருடைய மனைவி நெருங்கி வந்து நின்று அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து வீட்டிலே யாருமே இல்லை என்று சொல்லி அவனை பாவத்திற்கு அழைக்கும்போது, இந்த இடத்தில் தான் யோசேப்பு பாவத்தை மேற்கொள்வதையும் பாவத்தை ஜெயிப்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறதை அப்படியே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வேத வசனத்திலே அங்கே இருக்கிறதை நாம் பார்ப்போம். 9வது வசனத்தில் 39 ஆதியாகமம் 39:9 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து வரும்போது அவர் சொல்கிறார், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவனுடைய அடிப்படை ஒரு கேள்வி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த பகுதியை நாம் படிக்கும்போது இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்போமானால், இச்சையால் எழுந்த சோதனையை இச்சையடக்கத்தால் யோசேப்பு வெற்றி கொள்ளுகிறார். இச்சை எழுவதை அவர் தடுக்கவில்லை. இச்சை எனக்கு எழக்கூடாது வரக்கூடாது என்று வாதிடவில்லை. ஆனால் இச்சை எழும்புகிற அதே இடத்தில் இச்சை அடக்கத்தை கடைப்பிடிப்பதை பார்க்கிறோம். ஆங்கில சொல் இச்சை என்பதற்கு லஸ்ட், இச்சை அடக்கம் என்பதற்கு ஆங்கில சொல்ல செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வதல்ல, அது ஆவியின் கனியில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இச்சை அடக்கம் என்பது அதற்கு உண்மையிலே அர்த்தம் வேதாகமத்தின்படி புதிய ஏற்பாட்டு பகுதியின்படி ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டுப்பாடு. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்போது அல்லது ஆவியானவருக்கு நாம் நம்முடைய ஆளுகையை விட்டு கொடுக்கும்போது, என்னை நீரே ஆண்டு கொள்ளும் என்று விட்டு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆவியானவருடைய துணை அவர்களுக்கு இருந்தது என்பதற்கு அடையாளம் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள். இருதயத்திற்குள் அவர் தேவனுக்கு கொடுத்த மதிப்பு, இருதயத்திற்குள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர் வைத்திருந்தது அவரை என்ன ஒரு கேள்வியை எழுப்ப வைத்தது, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தாவீது சொல்லுகிறதே நாம் வாசித்தோம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். அந்த நாட்களில் வேதாகமம் இல்லாத அந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் கர்த்தருடைய வழிகளை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த வழியில்தான் நடக்க வேண்டும் என்கிற உறுதியையும் அந்த நாட்களின் மனிதர்கள், தேவ மனிதர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகையினால அவர்களை கடவுள் ஆட்கொண்டார், கடவுள் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுத்தார், கடவுளுடைய பலன் அவர்களுக்கு உதவி செய்ததை பார்க்க முடிகிறது. அந்த பலனை பெற்றவர்களாக அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள், இந்த அறையில் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, தேவனும் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை, ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். முதல்ல அவர் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, இவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று காண்பிக்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் என்னை காண்கிறவர். அந்த கேள்வியினுடைய இன்னொரு அர்த்தம், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன். மூன்றாவது, என்னை நம்பிக்கைக்குரியவராக வீட்டு எஜமானியை வைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கைக்கு நான் மோசம் செய்ய விரும்பவில்லை. அவருடைய அந்த எதிர்ப்புக்கு பின்னணியை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பின்னணி அவருக்கு இருக்கிறது. ஆகையினால் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு முடிவை உடனடியாக எடுக்கிறார். 2 தீமோத்தேயு 2:22 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மற்ற பாவங்களுக்கு நின்று யோசித்து அல்லது என்ன பாவம் என்று பார்த்து நாம் ஓட பழகுவோம். ஆனால் இந்த பாலிய இச்சைக்குரிய பாவத்திற்கு மட்டும் வேதம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு வழிமுறை, உடனடியாக விட்டு விலகி ஓடு என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியம் அறியாத ஒரு தெய்வ மனிதர்
அவர் கர்த்தரை நம்பும் கர்த்தருக்கு பயப்படும் மனிதராக இருந்தபடியினால புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் பின்னால் வரப்போகிற சத்தியங்களை அவர் அன்னைக்கே அவர் யோசித்து கடைப்பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவருக்கு முழுமையாய் தெரிந்திருக்காது புதிய ஏற்பாட்டில் இப்படிலாம் சத்தியம் வரப்போகுதுன்னு. ஆனால் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கும் அவர் சாட்சியாக நிற்கிறார். அவர் மூன்றாவது அவர் எடுத்த அந்த வழி உடனடியாக தப்பி ஓடும் வழியை தேர்ந்தெடுக்கிறார். வேத புத்தகம் 1 கொரிந்தியர் 10:13 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நம்முடைய திராணிக்கு தக்கதான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. அப்படி சோதிக்கும் போது அவர் என்ன செய்கிறாராம், அவர் அந்த சோதனையை தாங்குவதற்கோ அல்லது தப்பிப்பதற்கோ வழியை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை ட்ரையலாக இருக்குமானால், துன்பம் கஷ்டம் அப்படின்னு இருக்குமானால் அதை தாங்கி கொண்டு தாண்ட உதவி செய்கிறார். பொல்லாப்பினால் வரக்கூடிய பாவ சோதனையாக இருக்குமானால் அங்கே நின்று போராட ஆண்டவர் சொல்லவில்லை, அந்த இடத்தை விட்டு ஓடும்படியாகவே வேதம் நமக்கு யோசனை சொல்கிறது. அந்த யோசேப்புக்கு அந்த ரூம்ல இருந்து, அந்த அறையிலிருந்து தப்பிக்கும் வழியை ஆண்டவர் திறந்து வைத்திருந்தார். அவனுடைய கண்கள் அந்த அறையில் யாரும் இல்லை, அந்த பெண்மணி மட்டும்தான் இருக்கிறார்கள், போத்திபாருடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் அங்கிருந்து தப்பி ஓடுவதற்கென ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருந்தார். அவருடைய கண்கள் அந்த வாசலை கண்டது. அவர் உடனே என்ன செஞ்சார், அந்த வாசலை பயன்படுத்தி தப்பித்து வந்தார். இந்த சோதனையை மேற்கொண்டவருக்கு உண்மையிலேயே பரிசும் பாராட்டும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் யோசேப்புக்கு பரிசும் கிடைக்கவில்லை, பாராட்டும் கிடைக்கவில்லை, அவருக்கு தண்டனை கிடைத்தது. மூன்றாவது குறிப்பாக நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புவது, பொய்க்குற்றம் சுமத்தப்பட்ட யோசேப்பு. போத்திபருடைய மனைவி எல்லாருக்கும் மத்தியில் சத்தம் போட்டு, இந்த மனிதன் என்கிட்ட தவறாக நடக்க வந்தான்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை இருக்க பிடித்து வைத்து கொண்டு, ஏனென்றால் யோசேப்பு வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போகிறார். அவர் ஓடி போன பிறகு அவர் சத்தம் போட்டு என்ன செய்கிறார், அவராக ஒரு என்ன செய்கிறாரு, பொய் குற்றச்சாட்டை தயார் பண்ணி போத்திபர்கிட்ட சொன்ன உடனே அவர் பார்த்துட்டு அவரை சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார். அந்த பகுதி அப்படி தான் முடியுது. சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார். அந்த சிறைச்சாலையிலே போட்ட பிறகு அந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 39வது அதிகாரத்தின் அந்த இறுதி வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையிலும் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிக்கிறவர்கள் உடனே நாம் ரிவார்டை எதிர்பார்ப்போம், ஒரு பலன். ஆண்டவர் நான் ஜெயிச்ச என்னை என்ன செஞ்சிருவார், உயர்த்துவார்னு. ஆனால் யோசேப்புக்கு அது தாமதமாகிறது. ஒருவேளை நாமும் கூட பாவத்தை ஜெயித்து வாழ்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அதற்குரிய பலன் நமக்கு உடனே கிடைக்காமல் இருக்கும். நாம் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போய் இனி நான் பாவத்தை ஜெயித்து எனக்கு என்ன புண்ணியம், இனி நான் பாவத்தை ஏன் மேற்கொள்ள வேண்டும், பாவத்தை ஜெயித்தும் பரிசுத்தமாய் வாழ்ந்தும் எனக்கு பல நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். ஆனால் யோசேப்பு அப்படி சோர்வை காண்பிக்கிறவராக அங்கே இல்லை. அவர் என்ன செய்கிறார், அமைதலாக இருக்கிறார். இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், அவர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பதிலை தவிர வேற எதுவும் பேசுவதற்கு அங்கே உரிமை கிடையாது, அடிமைக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு தான் பரிசுத்தமாய் நடந்து கொண்டதற்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கிறது. ஆனால் இது தண்டனை அல்ல தேவனுடைய பார்வையில். உலக மனிதருடைய பார்வையில் இது தண்டனை. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர் சிறைச்சாலைக்குள் போக வேண்டும், அங்கிருந்து தான் அரண்மனைக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வகுத்திருந்தார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் என்ன யோசிக்கலான்னு சொன்னால், நான் பாவத்தை விட்ட வாழ்க்கையை தொடருவேன், பாவம் செய்யாமல் அதை தொடருவேன். நான் பாவத்தை விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றும் எடுத்த முடிவிலே நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். எனக்கு நன்மை கிடைக்கவில்லை என்பதற்காக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட மாட்டேன். தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் தொடர்ந்து போவேன். இதைத்தான் இந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அநேக நேரங்களிலே பாவ போராட்டத்திலே, பாவ சோதனையிலே நாங்கள் வீழ்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் எங்களை உருவாக்கத்தான் நீர் அனுமதிக்கிறீர் சுவாமி. இப்படிப்பட்ட சோதனைகளை நாங்கள் ஜெயிக்க ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை திரும்பவுமாய் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிக்கும் போது உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் சாட்சியுள்ளவர்களாகவும் நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும். யோசேப்பினுடைய வாழ்க்கை நாங்கள் பாவத்தை ஜெயிப்பதற்கும் சோதனையை மேற்கொண்டு ஜெயம் பெற்று வாழ்வதற்கும் எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறது. இந்த முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பாவ சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.